பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு எஸ். அலோசியஸ் தைரியநாதன் குடும்பத்தினர். திரு எஸ். அலோசியஸ் தைரியநாதன், ஜே. ஆண்டனி மேரி அலோசியஸ் தைரியநாதன் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனிதர்கள் பால்மிக்கியும் தோழர்களும் மறை சாட்சியத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றது. ஜப்பான் நாட்டிலே இரத்தம் சிந்தி இயேசு எவ்வாறாக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தாரோ அதுபோல புனிதர்கள் பால்மிக்கியும் அவர்களோடு இணைந்து தோழர்கள் அனைவரும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்முகத்தோடு ஆண்டவருக்காக அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இதோ நற்செய்தி பணிக்காக நாங்கள் எங்களையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம் என்கின்ற மாபெரும் அர்ப்பணிப்பை தங்களுடைய உயிரையும் உடலையும் கிறிஸ்துவுக்காகவும் திரு அவைக்காகவும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த மறை சாட்சியர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த தருணத்திலே திரு அவை என்றுமே புனிதமானது. நற்செய்தி பறைசாற்றுகின்ற மாபெரும் கடமை நம் அனைவருக்கும் உரித்தானது. அதை நாமும் நிறைவேற்ற தயாராக வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறை சாட்சியரான பால்மிக்கியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்வுக்கு அழைத்துக் கொள்ள திருவுள்ளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 19.
மற்றும் 21 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அஞ்சி நடுங்குகிறேன் என்று மோசேயே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பலியுரை. உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழ்ச்சிக்குரியவர். தொலைவடக்கில் நிகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலகுகின்றது. பதிலுரை. உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பதிலுரை. உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறின செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 7-13 முடிய. இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பால் மிக்கியினுடைய கடைசி ஜெபம் இதுதான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இந்த ஜெபத்தை உரக்க அவர் சொன்னார். இயேசுவே, நாங்களும் உம்மை போல சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வேதனை எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நாங்கள் உம்முடைய பணிக்காக, நற்செய்தி அறிவித்ததற்காக கொடையாக இதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். அதிலும் மிக முக்கியமாக எங்களை கொலை செய்ய சொன்ன அரசனை நாங்கள் மன்னிக்கின்றோம். அதே நேரத்தில் இதோ எங்களை கொலை செய்ய துடித்து கொண்டிருக்கின்ற வீரர்களையும் நாங்கள் மனமாற மன்னிக்கின்றோம் என்று இந்த ஜெபத்தை சொல்லி, ஆண்டவராகிய இயேசுவே, அன்னை மரியாளே, இதோ நாங்கள் உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று இந்த ஜெபத்தை சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, நாகசாக்கி, ஹிரோஷிமா என்று சொன்ன உடனே நம்முடைய எண்ணங்களுக்கு வருவது அங்கே அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசிய அந்த ஒரு நிகழ்வு. ஆனால் அதற்கு முன்னதாகவே, ஏறக்குறைய 250-300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக முதலாவதாக விவிலியத்தை, நற்செய்தியை அங்கே கொண்டு சென்று இறை வார்த்தையை விதைத்தவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். ஆகவே அதை தொடர்ந்து சேசு சபை குருக்கள் ஜப்பானிலே பல இடங்களிலே அற்புதமாக இறை பணியை ஆற்றினார்கள். அதன் பிறகு மிக முக்கியமாக பிலிப்பைன்ஸ் நாட்டை தலைமையமாக கொண்டவர்கள் பிரான்சிஸ்கன் சபையினர். இவர்களும் நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர்களும் 18ஆம் நூற்றாண்டிலே ஜப்பான் நாட்டை நோக்கி செல்லுகிறார்கள். அநேக பிரான்சிஸ்கன் துறவிகள் அங்கே சென்று பலரும் மறைசாட்சிகளாக மரித்திருக்கின்றார்கள். இது வரலாறு. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த நினைவு கொண்டாட்டம், பால் மிக்கியும் அவரோடு மரித்த தோழர்களும் எத்தனை பேர் என்று சொல்லுகின்ற பொழுது 26 நபர்கள். இந்த 26 நபர்களிலே பால் மிக்கி சேசு சபையினுடைய அருட்சகோதரர். இன்னும் ஓரிரு மாதங்களிலே குருவானவராக மாற இருக்கின்ற ஒருவர். அந்த கட்டத்தில்தான் அவர்கள் சிறையில் அடைக்கின்றார்கள். அவரை மட்டுமல்ல, அவரோடு இணைந்து பணி செய்த மேலும் 25 நபர்களையும் அவர்கள் சிறையில் அடைக்கின்றார்கள். அதில் 4 அருட்தந்தையர்கள். அதில் ஒரு அருட்தந்தையினுடைய நினைவை நாளை கொண்டாட இருக்கின்றோம். அவர்தான் இந்திய நாட்டினுடைய முதல் புனிதர், புனித கொன்சாலா கார்ஷியா. அவரும் இந்திய நாட்டிலிருந்து அவர் ஜப்பான் சென்று மறை போதகம் செய்து அவரும் பால் மிக்கியோடு சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு குருவானவராக பிரான்சிஸ்கன் சபை துறவியாக அவர் இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இவர்கள் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் துறந்தார்கள். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருவராக பணிக்கு அவர் அனுப்புகிறார். அனுப்புகின்ற போது ஆண்டவராக இயேசு அவரிடம் சொன்னது, கைத்தடி தவிர வேறு எதையும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டாம். நீங்கள் உடுத்திருக்கின்ற அங்கி ஒன்றே போதும். ஆகவே நீங்கள் செல்லுகின்ற பணியானது மிக மகத்தான பணி. மனமாற்றத்திற்கு மக்களை அழைத்து வரக்கூடிய ஒரு மாபெரும் பணியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் இயேசுவையே உடைமையாக கொள்ள வேண்டும். ஆகவே மற்ற காரணங்கள், மற்ற உங்களிடம் இருக்கின்ற மற்றவைகளை நீங்கள் அதிகமாக எடுத்து சென்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு பணிக்கு இடையூறாக இருக்கும். ஆகவே இயேசுவை மட்டுமே நீங்கள் உடைமையாக எடுத்து செல்லுங்கள் என்பதை ஆண்டவர் மிக அற்புதமாக அந்த கடவுளினுடைய
ஆற்றலை அவர்களுக்கு தருகின்றார். அதே நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிச்சையாக ஒருவராக அனுப்பவில்லை, 2 பேராக அனுப்புகிறார். அன்பு மிக்கவர்களே, கடவுளுடைய பணியை செய்கின்ற போது தனிச்சையாக நிச்சயமாக அற்புதங்களை நம்மால் செய்ய முடியாது, இறை பணியையும் நம்மால் செய்ய முடியாது. உடன் இருந்து மற்றவர்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும். அதுதான் குழுவாக இணைந்து நற்செய்தி பணியாற்றுவது, டீம் மினிஸ்ட்ரி என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே சேசு சபை துறவிகளும் பிரான்சிஸ்கன் துறவிகளும் இந்த குழுவாக இணைந்து நற்செய்தி பணியை ஆற்றினார்கள். ஆகவேதான் இன்று ஜப்பான் நாட்டிலே கிறிஸ்தவம் மிக அதிகமாக இருக்கிறது, தழைத்தோங்கி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இவர்கள் செய்த ஒரு மாபெரும் பணியாக, ஒரு குழுவாக இணைந்து செய்த பணியின் காரணமாக இன்று அங்கே கிறிஸ்தவம் மேலோங்கி இருக்கிறது. இவர்கள் அனைவரும் சாட்சிகளாக திகழ்கின்றார்கள். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்லுகின்ற பாடம் இதுதான். தனிச்சையாக உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் அனைவரும் திருமுழுக்கினால் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். திருமுழுக்கின் வழியாக நற்செய்தியை பறைசாற்றுகின்ற கடமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் அனைவரும் குழுவாக இணைந்து இயேசுவை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல மாபெரும் அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசு நினைத்திருந்தால் தனிச்சையாக அவர் மட்டுமே நற்செய்தி பணியை ஆற்றியிருக்கலாம், ஆனால் அதை அவர் செய்யவில்லை. ஆகவே முதலாவதாக அவர் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கின்றார், அவர்களை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், வேறு 72 பணியாளர்களையும் நற்செய்தியை பணியாற்ற ஆண்டவர் இருவராக அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இறை பணி என்று சொல்லுகின்ற போது அது அனைவருக்கும் உகத்த ஒரு பணி, அனைவருக்கும் ஒரு பொதுவான பணி, ஒருவரால் அது செய்ய இயலாதது என்பதை இன்றைய நற்செய்தி மூலமாக ஆண்டவர் நமக்கு விளக்கமாக அதை அறிவிக்கின்றார். காரணம், ஒருவரை தேற்றிக்கொள்ள தனிமையாக சென்றால் நிச்சயமாக மனநோய்கள், உடல் நோய்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனால் ஒரு குழுவாக செல்லுகின்ற போது, ஒருவர் கீழே வீழுகின்ற போது மற்றவர்கள் அவர்களை தாங்கி பிடித்து கொள்ளுவார்கள். அதே நேரத்திலே ஒருவரை தேற்றவும், ஊக்கம் இழந்து வாடுகின்ற போது ஊக்குவித்து அவர்களை தேற்றி, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், வாருங்கள் நம் அனைவரும் செல்வோம், நற்செய்தியை பறைசாற்றுவோம் என்று தளர்ச்சி அடைகின்ற போது தேற்றி நம்மை பணி செய்ய, இந்த குழுவாக இணைந்து பணி செய்கின்ற ஒரு அருளை ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே கற்றுத் தருகின்றார். பவுலும் பேதுருவை பற்றி நாம் படிக்கின்றோம். அவர்களும் தனிச்சையாக செயல்படவில்லை, மாறாக மற்றவர்களோடு இணைந்து தங்கள் பணியை தொடக்க காலத்திலே திரு அவைக்கு அவர்கள் தந்தார்கள். ஆகவேதான் எண்ணற்றவர்கள் மனம் மாறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே மிக முக்கியமாக நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இன் கம்யூனியோ என்கின்ற வார்த்தை. ஆகவே ஒரு கூட்டாக நம் அனைவரும் ஒருமித்து ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக நாம் வாழுகின்ற போது, செயல்படுகின்ற போது நம்முடைய பணியானது மகத்தான பணியாக அமைகின்றது. ஆகவே அந்த மகத்தான குழுவாக நான் பணி செய்ய வேண்டும் என்றால் முதலில் எனக்கு மாற்றம் வேண்டும். நான் மாற்றம் அடைந்தால்தான் மற்றவர்களை அந்த மாற்றத்திற்கு உள்ளாக நான் அழைத்து செல்ல முடியும் என்பதை நாம் புரிந்தவர்களாக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். புனித பால் மிக்கியும் தோழர்களும் மறை சாட்சியர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார்கள். அவர்களின் ஆசீர்வாதம், அவர்கள் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஜெபங்கள் நிறைவாக நமக்கு என்றும் இருக்க தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார்.
இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். இன்னைதானே கேட்கின்றாய், நான் இன்னையை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவனும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் உமடியார்களாகிய நாங்கள் என்றும் நிலைத்திருப்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியரான புனித பால்மீக்கி மற்றும் அவருடைய தோழர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுடைய இந்த நாளை சிறப்பித்து அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய இன்றைய நாளிலே நீர் காட்டுகின்றீர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய இவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற மறைசாட்சியரான புனித பால்மிக்கி மற்றும் அவரோடு இணைந்து மரித்த தோழர்கள் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறைசாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும், திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு எஸ். அலோஷியஸ் தைரியநாதன் குடும்பத்தினர், திரு எஸ். அலோஷியஸ் தைரியநாதன், ஜே. ஆண்டனி மேரி அலோஷியஸ் தைரியநாதன் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி